ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஆசிரியர் நியமனம் பற்றின தகவல். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நேற்றைய தினத்துலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து கொடுத்துட்ருக்காங்க செய்தி வழியாக, செய்தித்தாள் நியூஸாக. இது வந்து சட்டப்பேரவையில் வந்து நடைபெற்ற ஒரு தகவல். ஸோ அந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ண வீடியோ வந்து மேக் பண்ணது. சட்டசபையில் விடுதலை சிறுத்தை கட்சி உறுப்பினர்கள் அவங்க வந்து இது மாதிரி வந்து தமிழகத்தில் உள்ள கல்வி கட்டமைப்பு மீது குறிவைத்து பண்பாட்டு தாக்குதல் நடக்கிறது. எனவே இதை நாம் பாதுகாக்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையில் 10,000க்கு அதிகமான பணிகள் இருக்கிறது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். அதற்கு பதிலளித்த அமைச்சர் அன்பில் பொய்யாமணி பேசுகையில், பள்ளிகளில் 10,000க்கு அதிகமான இடங்கள் காலியாக உணர்ந்து உறுப்பினர் பேசினார். 6,000 ஆசிரியர்கள் தேர்வு செய்வதற்கான டிஆர்பி மூலம் தேர்வு நடந்தது. 3,000க்கு அதிகமானவர் கடந்த நவம்பரில் பணி நியமனம் ஆணை வழங்க வேண்டிய நேரத்தில் 2% எங்களுக்கு வேண்டும் என்ற கோரிக்கை நான் டீச்சிங் ஸ்டாஃப் சார்பில் ஐகோர்ட் வழக்கு தொடர்ந்தனார்கள். அந்த வழக்கு கடந்த 7ஆம் தேதி தன் வழக்கு விசாரணை 25ஆம் தேதிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மிக விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு படிப்படியாக ஆசிரியர் நியமிக்கப்படுவார் என்றார். இதைச்சாத செய்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆசிரியர்கள் பணியிட நிரப்ப நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தீர்ப்பு பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருக்க தகவல். இதில் வந்து பிடிபிஆர்டி வந்து 3,192 போஸ்டிங் வந்து இதுதான் இந்த 2% நான் டீச்சிங் ஸ்டாஃப்கான ஒரு செய்தியாக வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானிய கோரிக்கை, பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் நடைபெற்ற ஒரு தகவல். அதில் டிஆர்பி மூலம் ஆசிரியர்கள் நியமனம் செய்வது குறித்து வழக்கு நீதிமன்றில் உள்ளது. மிக விரைவில் தீர்ப்பை பெற்று நாங்கள் பணி நியமனம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தற்போது நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இது கொடுத்துருக்கிறது. ஸோ இது வந்து நேற்றைய தினம், இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு இந்த 3 டேஸில் வந்து இந்த ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. சட்டசபையில் வந்து இதை பற்றின தகவல் வந்து கொடுத்துருக்குது. இந்த தகவல் வந்து எப்படி மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.